ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இவர் ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு கேள்வி கேட்டிருந்தார். இது வந்து ஒரே கேள்வி தான், ஆனால் இதில் வந்து 3 கேள்வி வந்து இருக்குது. சார், முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா, சார் நீங்கள் எஸ்ஐ ஆகணும்னு தான் வந்து படிச்சிங்களா அப்படின்னு சொல்லி. அடுத்தது சிவில் ஜாப்க்கு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்னு. அடுத்தது உங்களுக்கு பிடிச்ச வேலையில் வந்து நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா அப்படின்னு வந்து 3 கேள்வி வந்து கேட்டிருக்காரு. ஸோ முதல் கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எஸ்ஐ ஆகணும் தான் படிச்சிங்களா அப்படின்னா, நிச்சயம் எஸ்ஐ ஆகணும் தான் படித்தேன். ஆனால் வந்து நான் தமிழ்நாடு போலீஸில் வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு பெரிய நோக்கமாக இருந்தது. நான் காலேஜ் படிக்கும்போது கூட நிறைய டைம் காக்கி பேண்ட் தான் போட்டிருக்கேன். அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து எனக்கு இந்த யூனிஃபார்ம் மேலே அவ்வளோ ஆசை இருந்துச்சு. ஸோ தமிழ்நாடு போலீஸில் சப் இன்ஸ்பெக்டர் ஆகணும் அப்படிங்கிறதா என்னோடய பெரிய கனவு லட்சியமாக இருந்துச்சு. ஆனால் என்னுடைய டைமில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து வரல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் கொஞ்ச நாள் வந்து இந்த எஸ்ஐ எக்ஸாம்காக படிச்சுட்டு இருந்தேன் ஒரு இன்ஸ்டியூட்டில். அந்த டைமில் வந்து யதார்த்தமாக ஒரு டீ கடையில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து சப் இன்ஸ்பெக்டர் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்தது. ஸோ அது காக்கி பேண்ட்டு போட்டிருந்தேன். அந்த மாதிரி தான் வந்து ஒரு ட்ரில்லு பிஓபி அந்த பாசிங் அவுட் பரேடு வந்தது வச்சு போட்டிருந்தாங்க. ஸோ அது நம்ம தமிழ்நாடு போலீஸ் மாதிரியே இருக்குன்னு நினச்சி தான் அதில் ஜாயின் பண்ணேன். பட் அந்த மாதிரி இல்லை. இருந்தாலும் ஓகே, நான் வந்து சப் இன்ஸ்பெக்டராக இருந்து ஜாயின் பண்ணி ஒரு 10 வருஷம் சர்வீஸ் பண்ணி இப்போ இன்ஸ்பெக்டர் ஆகிட்டேன். அந்த வகையில் பார்க்கும்போது இதுவும் வந்து ஓகே அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்தது சிவில் ஜாபு மேலே வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா அப்படின்னு சொல்லி, நிச்சயம் வந்து அந்த பக்கமே எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போச்சு. ஏன்னா எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து நான் யூனிஃபார்ம் மேலே எனக்கு பெரிய கனவாக இருந்துச்சு. அதனால் வந்து பணம் சம்பாதிக்கணும், இவ்வளோ பெரிய வேலையில் இருக்கணும், இந்த அளவுக்கு இருக்கணும், காரு பணம் அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு வந்து அதிக ஈடுபாடு இல்லாமல் போச்சு. முழுக்க வந்து யூனிஃபார்ம் சர்வீஸ் தான் வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தீவிரமாக இருந்தேன். அதுக்காக வந்து நிறையா விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டேன். ஏறக்குறைய ஒரு டைம் வந்து நான் வந்து ஒரு டாபிக்ஸாக வந்து போட்டேன். பாடி லாங்குவேஜ், ஃபிசிக்கலு, இங்கிலீஷு இப்படின்னு சொல்லி லா, இந்த மாதிரி வந்து ஒரு 8 டாபிக் வந்து நான் கவர் ஆனேன். ஸோ இந்த ஒரு போஸ்டிங்காக நான் அந்தளவுக்கு தயாரானேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் தமிழ்நாடு போலீஸில் வந்து சப் இன்ஸ்பெக்டராக ஆக முடியல. ஸோ ஃபைனலாக என்னென்னா இந்த சிவில் ஜாப் மேலே எனக்கு வந்து துளியும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போச்சு. ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு ப்ளஸ் வந்து இந்த ஃபிசிக்கல் இருக்கிறனால கொஞ்சம் அந்த ஒரு தெனாவட்ட அலையிறது அந்த மாதிரி ஒரு ஆள். ஸோ அதனால் வந்து சிவில் போலீஸில் இந்த சிவில் ஜாபில் வந்து என்னை ரசிக்கிறதுக்கு வந்து தயாராக இருப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஸோ அந்த பக்கம் நான் போகவும் இல்லை. அடுத்தது, உங்களுக்கு பிடிச்ச வேலைக்கு போய் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா அப்படின்னா, நான் வந்து 100% ஹாப்பியாக இருக்கேன். ஸோ இது வந்து பிடிச்ச, அதாவது நினச்ச வேலைன்னு சொல்ல முடியாது. பட் நான் வந்து ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ்லேயே இருக்கேன். அதுவும் நான் நினச்சது போல் வந்து சப் இன்ஸ்பெக்டர் தமிழ்நாடு போலீஸ் ஆகணும்னு நினச்சேன், ஆக முடியல. ஆனால் இங்கே இருந்தால் வந்து அதோடைய என்னுடைய கேரக்டர் இந்த மாதிரி அது இன்னும் கூட வந்து வித்தியாசமாக இருந்திருக்கலாம். பட் அங்கே போனதுலேயும் வந்து எனக்கு பெரிய வந்து வருத்தம் வந்து கிடையாது. ஏன்னா நாங்கள் ஒர்க் பண்ணுறதுனால இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஆள்கிட்ட வந்து நான் மோட்டிவேஷன் கொடுத்துட்ருக்கேன். ஒரு 3 புத்தகம் எழுதியிருக்கேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தமிழ்நாடு போலீஸ்லேயே ஒரு 350 சப் இன்ஸ்பெக்டர் வந்து லாஸ்ட் 3 பேட்ச்க்கு வந்து நான் வந்து ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். இன்டர்வியூக்கு, ஃபிசிக்கலுக்கு, அந்த மாதிரிலாம். ஸோ அவங்களாம் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சப் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. இன்கேஸ் நான் வந்து தமிழ்நாடு போலீஸில் சப் இன்ஸ்பெக்டராக சேர்ந்துருந்தால் இந்த அளவுக்கு எனக்கு டைம் கிடச்சி இதெல்லாம் நான் பண்ணியிருப்பேனா அப்படிங்கிறது எனக்கு அவ்வளோவா தெரியல. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ பிடிச்ச வேலையை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து சாட்டிஸ்ஃபைட். பட் ரொம்ப லாங் டைமாக பண்ணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுக்காக நான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓரளவுக்கு எல்லாமே ஆயிடுச்சு அப்படின்னா நான் வந்து இதுலேருந்து ரிலீவ் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கேன். பட் இது என்னென்னா லாங் டைம் ப்ராசஸ், ஒரு டைமில் கிடையாது. நம்மளை சுற்றி இருக்கவங்க, நம்மளுடைய ஃபினான்சியல் எல்லாத்தையும் வந்து சோஷியல் செக்யூர் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த ப்ராசஸ் போக முடியும். ஸோ அதையும் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவர் கேட்டது வந்து கொஞ்சம் எனக்கும் வந்து பதில் சொல்கிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கும் கேட்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதனால தான் இது ஒரு வீடியோவாக நான் வந்து கன்வெர்ட் பண்ணி தரேன். ஆல் தி பெஸ்ட்.